வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை, ஆன்மீக பாரம்பரியம் ஆகியவை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். விளையாட்டுத் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிறுபான்மையினர் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற சுவாமி நாராயண் அமைப்பின் பொன்விழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரின் போது யுக்ரைனில் இருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். நாட்டின் கலாச்சார, ஆன்மீக பாரம்பரியத்தை உலக அளவில் பரப்புவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பு அளப்பரியது என்று அவர் தெரிவித்தார். இளம் தலைமுறையினருக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் என்ற கருத்தரங்கு வரும் ஜனவரி மாதம் ஏற்பாடு செய்யப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் உலக நாடுகளை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். மாஸ்கோவில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மாநாட்டில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரே பெலோசோவுடன் இணைந்து கலந்து கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, ராணுவம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை இவ்விரு தலைவர்களும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏவுகணை வசதியுடன் கூடிய INS துஷில் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நாட்டிற்கு அவர் அர்ப்பணிக்கிறார். பின்னர் மாஸ்கோவில் 2ஆம் உலகப் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்துகிறார். 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்றும் முன்னணி வேளாண் பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை நடைபெற்றது. புதுதில்லியில் நேற்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடனும் நிதியமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். விளையாட்டுத் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு நாடு முழுவதும் விளையாட்டுக்கான கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடுகளிடையே ஏற்படும் மோதல்களுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். தோஹாவில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் காரணமாக உலக அளவில் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழல் இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%, குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு.
வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காக நிதியுதவி வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகத்திற்கும் தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சபைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் நலிவுற்ற பிரிவு மக்களின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று கூறினார். தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் இது சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை எட்டுவதற்கு உதவிடும் என்றும் கூறினார். ஆந்திர மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் எரிசக்தி மேம்பாட்டு திட்டங்கள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். விஜயவாடாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், ஆந்திர அரசு மத்திய அரசின் எரிசக்தி நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொண்டு வரும் திட்டங்கள் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். எரிசக்தி திறன் மற்றும் எரிசக்தி சேமிப்பு ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என்று தெரிவித்தார். குறைந்த செலவில் மின்சார வசதி அளிக்கும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மக்களின் மீதான நிதிச் சுமையை பெருமளவில் குறைத்திடும் என்று திரு மனோகர்லால் கூறினார். ஐரோப்பிய வர்த்தக கூட்டமைப்பு நாடுகளிடமிருந்து $100 பில்லியன் அளவிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும், நார்வே தூதர் திருமதி மே எலன் ஸ்டெனர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளன. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேசிய விருதுக்காக பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 45 உள்ளாட்சி அமைப்புகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. சிறந்த நிர்வாகம், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி அமைப்புகள் விருதுக்காக தெரிவு செய்யப்படுகின்றன. தேசிய விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் 42% பெண்கள் தலைமையிலான உள்ளாட்சி அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதுக்காக நாடு முழுவதிலும் இருந்து 1,94,000 கிராம பஞ்சாயத்துகள் பங்கேற்றுள்ளன. புதுதில்லியில் இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள 2022-2023 ஆண்டிற்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்குகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் 60வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படையின் அணிவகுப்பையும் அவர் பார்வையிடுகிறார். இதில் 7 வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான விருது வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான ஆய்வறிக்கையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 30 கோடி தனிநபர்களும் 50 கோடி வர்த்தகர்களும் தடையற்ற பண பரிவர்த்தனையை மேற்கொள்ள இது உதவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கிகள் கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் டிஜிட்டல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. வடகிழக்கு இந்தியாவின் கலாச்சார பெருமை மற்றும் பன்முகத்தன்மையை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் அஷ்டலட்சுமி திருவிழா இன்று நிறைவடைகிறது. புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கலையம்சங்கள் பொருந்திய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் நடைபெறும் இந்த விழாவில் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் ஆகிய 8 மாநிலங்கள் பங்கேற்கின்றன. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. குவஹாத்தியில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் வாங் ஜூ ஜிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை, ஆன்மீக பாரம்பரியம் ஆகியவை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். விளையாட்டுத் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
சிறுபான்மையினர் மற்றும் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.